மயிலாப்பூரிலே நடந்த அந்த பார்ப்பன இளைஞர்கள் சங்கத்தில் அவர்கள் பெரியாரை கூப்பிட்டு பேச சொன்னாங்க. லட்சுமிபுரம் யுவ சங்கம் என்ற அந்த அமைப்பு ஆளுயர மாலை போட்டு அவரை வாழ்த்தி அவரை எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்ற சொல்லலாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. எங்க பார்ப்பன இளைஞர்கள் அமைப்பு பெரியார் அதில் பேசுகிறார். நீங்கள் வாழவே கூடாது என்றோ, நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழக்கூடாது என்றோ, நீங்கள் இந்த நாட்டை விட்டு போய்விட வேண்டும் என்றோ, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்றோ நான் ஒருபோதும் நினைத்தவன் இல்லை. நான் நினைப்பதெல்லாம் நாங்களும் கொஞ்சம் வாழ வேண்டும் என்பதுதான். எவ்வளவு உங்களை போல நாங்களும் வாழ வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேனே தவிர நீங்கள் அழிந்து போக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நீங்களும் நாங்களும் ஒரே தெருவிலே குடியிருக்க தொடங்கிவிட்டோம். ஒரே குழாயிலே தண்ணீர் பிடிக்கிறோம். ஒரு அலுவலகத்திலே பணிபுரிகிறோம். ஒரு தொழிலை செய்கிறோம். உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வேறுபாடு பெரிதாக இருக்கிறது? எல்லா மனிதர்கள் தானே. காலமும் நிறைய மாறிவிட்டது. கால மாற்றத்தையும் அவர்கள் பதிவு செய்கிறார். காலமும் மாறிவிட்டது. சின்ன சின்ன பிடிவாதங்களை நீங்கள் உதறிவிட்டு வந்தால் நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த தேசத்தை முன்னேற்றலாம் என்று சொன்னவர் பெரியார். யாரை பார்த்து? பார்ப்பனர்களை பார்த்து. அந்த நேர்மைக்கு இந்த சமூகம் தலை வணங்கி இருக்கிறதா? அந்த நேர்மைக்கு இந்த சமூகம் நன்றி பாராட்டி இருக்கிறதா என்றால் இல்லை என்று நான் சொல்ல வேண்டும். இனிமேலாவது அதை செய்வோம். பெரியாரை சரியாக கற்று பெரியாரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு இருக்கிற இந்த தேசத்தின் நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கு நமக்கு ஒரு மனோபலத்தை தரும் என்ற அந்த என்னுடைய நம்பிக்கையை இந்த சபையிலும் பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றியுடைய